தெரிஞ்ச ஒரே டான்ஸ் நான் தான். எனக்கு பிடிச்சமான பப்புனா தான் ஓஹோஹோ 1 மணி நேரம் பாடுவேன். இவன் பேருக்கெல்லாம் நான் பாடணும்னு அவசியம் இல்லை. வேணா நீங்க ஓவா பாடுங்க வரட்டும். அது எப்படி ஒத்துக்குவாங்க? அட நீங்க பாடு. நீங்க தானே அவனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. ராதாகிருஷ்ணன் எம்கேஆர் வெங்காயனுக்கிட்டு ஓவா பாடு. நான் பாட மாட்டேன். விருப்பம்னா மேடைக்கு வாடா, இல்லைன்னா வந்திருக்கிற கார்ல ஊருக்கு போடா. பாட சொல்லுங்கள். நீதி செத்து போச்சா? அது அப்புறமா பாடுறேன் டீச்சர்ல உனக்காக கண்டிப்பா. இப்ப நான் சொல்றேன், நீங்க பாடுங்க. ஓஹோ உங்களுக்கு சொல்லித்தர. அவனை கூப்பிடுங்க, நான் கூப்பிட மாட்டேன். ஓஹோ என் தலைவன் நடையை பார், அவன் செயலை பார், அவன் உடையை பார். அவன் தொட்டு கும்பிட்டு அழகை பார். இது 100 வேலை பாரு. ஏண்டா ஏய் ஒன்றும் செய்ய முடியாதுடா. ஏண்டா முண்டை ஓடுகிட்டு இது பண்ற? அவ காலக்கெல்லாம் உதப்பிட்டான்னா 3 வருஷம் ஆக மாட்டா புண்ணாத. ஏப்பா மாட்டு சந்தையா? என்னடா என்ன? ஏய் தொட்டுக்கிட்டு பேசுனா உனக்கு மரியாதை தான். தள்ளின்னு பேசுற. அவ ஒரே போட்டு வரவா பேசுறாங்க. தள்ளின்னு பேசுற. மாடு 2 மதுரை வெள்ள, மணிக 2 தஞ்சாவூர், குட்டி 2 கும்பகோணம் பொன்னாவா. காத்து நட போகையில நான் வாரே முன்பாயில. ஆத்தாடி மூத்தர கவுச்சி தாங்கலையே. இந்த பிறகு திணி முண்டை கருங்கல்லு கிட்ட மண்டையில் அடிச்சு விட்டாலே. ஏண்டா அதே ஏல லூசு மயிருமேனே மடுவு கிட்ட மண்டையில ஆடு ஏற வந்து மனுஷாலு மேல. அண்ணா நீ டங்குன்னு அடிச்சல, அதுக்கு என் தம்பி சொன்னேன் பாரு எம்கேஆர் வா. எம்கேஆர் இதுலயா வாழ்றான் தம்பி? அப்படி சொல்றா சூத்துவத்தி பையமேனே. சூத்துவத்தி பையலா? அடே தம்பி அவனுக்கு நம்ம இங்க வாடா. நீ வேணா 1/2 மணி நேரம் கட்டிப்பிடி, நான் தெருவில் தரேன். இங்க வாடா. அடே நீ குறக்காரனே செத்து போவேன். நீங்க வர ஆனா விட மாட்டேன். கட்ட உள்ள குட்ட உள்ள கருகமணி போட்ட உள்ள, கட்ட உள்ள குட்ட உள்ள கருகமணி போட்ட உள்ள. குச குச போட்டு விட்டுறாத. அழி உன்னழகு பின்னழகு நல்ல முகத்தழகு வாழகு. அங்கிள் அங்கிள் இந்த ஆண்டி காதலே செய்றாங்க. தலைவா வந்தோனே சுணங்கிட்டியே தலைவா. லப்புலிங்கி லிப்புலிங்கி பாடு முண்டை. லப்புலிங்கி லொப்புலிங்கி தலைவா. கப்புலிங்க நல்லா செய்யி. அப்பாடா பூச்சி பல்லு சரியாயிடுச்சு எனக்கு. ஏலே இவன் என்னடா பட்டையில வேலை செஞ்சவன் மூலமா நங்கு அடிக்கிற? ஏய் பரிதீஷ் பை மேல ஒரு அளவுதான். என்னடா சூத்துவத்தி? என்ன கம்பு கூட்டில் எச்சியை தொட்டு வச்சுருவேன். நான் அதுல போட்டு காரி துப்பிடுவேன். நான் நீட்டிக்கிட்டு அடிச்சு போடுவேன். நான் சுருட்டிக்கிட்டு அடிப்பேன். பரவாயில்ல அவர்கிட்ட செய்ய. எட்டிச்சேரி சீமட்டா கண்டுக்கிறவே இல்லடாவே. ஏய் பேச்ச விடு. இந்த பி டி தமிழ் செக்ஸ் வீடியோ எப்படி வங்காளி? ஏன் அண்ணன் தம்பி இருக்கட்டும். அவனுக்கு அண்ணன் தம்பினா எனக்கு மாமா கொழுந்தனாரு. கொழுந்தனாரு தானே? ஆமா. பிறந்த வயிறு தான் வேற,
ஆனா பிறவி எல்லாரும் பெரிய பங்க சித்தப்பாங்க நாங்களாம். மாமா 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 அதான் பொம்பளை எல்லாம் விளக்கமாத்த கொண்டு அடிங்க. சாணியை கரைச்சு கூட கொண்டு வந்து ஊத்துங்க, கழுவிக்குவேன். அவன் பொண்ணு கிடைக்காம தெரியும், அங்க போய் வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்க தெரியும். ஏன் என் வேலையே அதாங்க, எல்லாத்தையும் நான் கிளப்பி விடுற வேலை. எனக்கு 12 மணி ஆச்சுனாலே எல்லாத்துக்கும் நீர் கசிவு ஏற்படுத்துறது என்னுடைய வேலை. அப்ப ஆளுக்கு மட்டும் அடிச்சு விடு. மிருதங்கத்தை பாரு, கை ரேகை அழிஞ்சிடும் ராதா, அது மட்டும் செய்ய மாட்டேன். கை ரேகை அழியாம இருக்க, மண்ணை தேய்ச்சுக்க. இப்ப லைட்டை நிப்பாட்டு, வா போலாம். ஏய் இவாரு இன்னி நேரத்துல ஒருத்தன் வீடியோ கால் பேசுறானா தொங்காசு தெரியாத அர்த்தம் ஜாரு. யாருக்கு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கற? தொங்காசு பயலுகடா. கொடூரமா. ஐயா செல்லாம் ஆம்பளையா தாடிக்கார மாமாவா? அட அங்க படுத்து கிடக்க, என்னடா நெஞ்சுக்கு பாவாடை கட்டி படுத்து கிடக்கியா? நெஞ்சு பாவாடா பயலுகடா. நீ என்ன மூவ்மெண்ட் பண்ணாலும் என்ன பண்ணுவ? ஒரே மூவ்மெண்ட் தான் நான் பண்ணுவேன். நான் பண்ற மூவ்மெண்ட் உன்னால பண்ண முடியுமா? அவன் பண்ணுவான். யாரு? அதான் பிள்ளைங்கோ பண்ணுவோமா? நான் பண்ற மூவ்மெண்ட் பண்றீங்களா? எங்க இப்ப பாரு, மணியடா குட்டி. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி, நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. வெறி கொண்டு அவோ ஜிவா அனார்கலி அச்சா அச்சா குஞ்சப்புடி. என்னது? இல்ல இவன் ரொம்ப பொம்பளைக்கு அலைவான் போலடா. இந்த புள்ள நேத்து ராத்திரி அவன் மாசி மாசம் மல்லாண்ட பொண்ணு மாமன் உனக்கு தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்து மாமன் உனக்கு தானே. பூவோடு தேனோடு மாசி மாசம் மல்லாண்ட பொண்ணு மாமன் கட்டின் கட்டின் கேமராமேன் கட்டின். ஐயோ அப்படி சொல்ல கூடாதுங்க, 2 பேரும் டச் பண்ணாதான் என் குடும்பத்துல அவனு கிளம்பிருச்சு. அண்ணே எனக்கு என் பொண்டாட்டிலாம் உட்காந்து சாப்பிட்டு லீவ். காலையில சம்பளம் தர மாட்டேன், முதுகுத்துல சூம்பி எடுத்துறி. சம்பளம் கொடுத்தா அதை செய்யணுமா? ராக்கோழி 2 முழிச்சிருக்கு, கண்ணு மூடாம தவிச்சிருக்கு. ராக்கோழி 2 முழிச்சிருக்கு, கண்ணு மூடாம தவிச்சிருக்கு. கேமரா கட்டின் கட்டின். என்னத்தடா அவங்க கட்டி பண்ண சொல்ற? என் குடும்பம் எரிய போகுதுடா. என்னங்க உள்ளாடைதான் நெருப்பு. தம்பி தம்பி தண்ணியா நனைச்சு செருப்புட்டேன். அண்ணே நல்லா இருக்குண்ணே, என்ன இருக்கு பாரு. இந்த டான்ஸ் நல்லா இருக்குறாதா? நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சாதான் உன் பொண்டாட்டி சந்தேகப்படும். நம்ம இப்படி செஞ்சோம்னா சந்தேகப்படாது. ஏலே இடியப்ப மயிரப்ப மட்டும் இருடா, புளிய தாண்டா கட்டதே. அண்ணே வெத்தல மடிச்சு கொடு மாமா, மத்தத வெளிய சொல்லலாமா? ஏ வெத்தல மடிச்சு கொடு மோனே, மத்தத வெளிய சொல்ல மாட்டேன். கொட்ட பாத்து ஏறி போச்சு கொண்டையில, நீ கைய வைக்காத மேலும் கீழோ உதவி. வெத்தல மடிச்சு கொடு மாமா, மத்தத வெளிய சொல்லலாமா? எவனாவது காலி பைய பப்புன்னு வருவேன், அவன்கிட்ட செய்யணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் எப்பயுமே டீசெண்டான ஆளு. எப்படி செய்ய விட்டு செய்வியா? ஏய் ஏய் இருடா டே ப்ரோ, நான் ஒன்றும் செக்ஸ் படத்துக்குள்ள ப்ரோ, நாடகம். மேடம் லேடிஸ் நீங்க பண்ணா ஆண்கள் சிரிப்பாங்க. சரி, நான் வந்து உங்க ஜாக்கெட் அவுக்க கொஞ்ச நேரம் ஆகும். நல்ல ஆம்பளை அவுத்து விடுங்க. அவுக்க முடியாது, சேச்சி போய் வர சொல்லியிருக்கேன். இருங்க. நல்ல ஆம்பளை திருச்சி விஜய யாரா கேட்டாங்களே, என்னது சிமெண்ட் முட்டை கிளிய போதா? எங்க கிளிய வைக்க சொல்லுங்க பாப்போம். இந்த பாரு இரு, அவன் காங்கிரட்டை பார்த்தா சிமெண்ட் மூடைய கிளிய வைப்பான், அப்படி சொல்லு சிங்கம். நல்ல ஆம்பளை. இன்னைக்கு இந்த மேடையில திருச்சி விஜய நீ ஜெயிச்சிட்ட ராதாகிருஷ்ணா, உனக்கு நான் அடிமடா. என்கிட்ட பேசின உம்பளைய ஊரா இப்ப வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வீட்டுல படுத்து கிடக்காளு. நீங்க பெரிய ஆளா இருங்க விஜி. நீ பெரிய ஆளா இருந்து என்ன பண்ணுவ? நாங்க ஆம்பளை அவ்வளவு தூரத்துக்கு நாங்க ஊத்தையும் கிடையாது. பூரா நாங்க ஊரா சிங்க குட்டி எங்க தம்பி. சரி இரு, கை தட்டிக்கங்க புளு புளு புளுன்னு. ஆத்தா பொம்பளையால சொல்றேன் ஆத்தா, ஆம்பளை போய் நாங்கெல்லாம் சாதிச்சோம்னு சொல்றோம், அது பெரிய சாதனை இல்லை ஆத்தா. இந்த மேடையில இந்த மாதிரி பெண்கள் தன்னுடைய மானத்தை கூட பெருசா நினைக்காம குடும்ப கஷ்டத்துக்காக குடும்பத்தை காப்பாத்தணும் ஒருச்சன் வயிற்றுக்காக வருது பாருங்க, இதுக்கு தான் பெரிய ஆள் ஆத்தா. எங்க அண்ணன் தம்பி எல்லாம் அப்படி தாத்தா,
கலை ரசனையோட ரசிப்போமா தவிர உன்னை ரப்பு ரப்புன்னு அடிக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஆமா, மேடையில போட்டு குண்டியை தான் பிணைவ. அது தம்பி நோ கமாண்ட்ஸ் அது இல்ல. நல்ல உள்ளங்கல்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் பாரு, அது மட்டுமா பெருசு. எதுக்காக பின்னாடி சிமுண்டு மூடைய பிணையறன்னா, ஏன்னா சிமுண்டு மூட கட்டி சேர்ந்து போவேன். சரி, அதனால பிணைஞ்சு கரைக்கிறீங்களா? நாளைக்கு ஏதாவது சிலங்கெல்லாம் ஏதாவது யாருக்கு? விஜி. விஜினா பல்ல கல்றல. ஹலோ, விழா கமிட்டியா ஆளு வச்சு அடிக்க பாக்குறீங்களா? என்னடா விஜிங்கடா? ப்ரோ பொம்பளை ரவுடி. என்ன சவுண்ட் குடுக்குறீங்க? விஜி கிஜின்னு மேடையில பேரை சொல்லி கூப்பிட்ட 32 பல்லை கழட்டி 70 பேர்த்த வரிசையா நிக்க வச்சு உன்னை பேக் ஷாட் அடிக்க சொல்லி. 75 பேர் பத்தாது, 100 பேரை கூப்பிடு. உன் கவட்ல புசுவானத்தை வச்சு விட்டுருவேன். நான் உன் வாயில குசுவை போட்டுருவேன். பரவாயில்ல, மோந்து வாப்பேன். ஆம்பளையோட பொம்பளை எதை சாதிச்ச? பொம்பளை நாங்க புள்ள பெப்போம். எங்க நீ பெத்து காமி. நீ புள்ள பப்ப, நான் புள்ள போட்டுக்கிட்டே அடிப்பேன். புள்ள போட்டுட்டு அடிக்கிற, தண்ணிய போட்டு குப்பரை கிடக்குற, நாங்க அடிச்சு தொலைய வேண்டியதா இருக்குது. ஏன் ஆம்பளை குப்புற படுக்கிறேன் தண்ணிய போட்டு? எங்க கிடக்குறீங்க? அப்ப தண்ணிய போட்டு ஏன் குப்புறா கிடக்குறான்னா சார்ஜ் ஏத்துறான். சார்ஜ் ஏத்தி கிழிச்ச. அந்த காலத்துல 10 புள்ள கொடுத்தா, இப்ப ஒத்த புள்ள கொடுக்கவே அங்க தெம்பு தெடகாத்திரம் இல்ல. நாங்க மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு புள்ள பெத்துக்கிட்டு தெரியுறோம். அந்த சார்ஜ் ஏறினா தான் உன் மண்டை பண்ணல ஆடு. ஆமா, மண்டை புள்ள போட்டு நக்குவ போ. நக்க மாட்டான், ஆள் வந்துருவான். அண்ணே கரண்ட் போயிடுச்சுன்னா எப்படிண்ணே சார்ஜ் ஏத்துவேன்? வீட்டுல விளக்க பொருத்தி அடிப்போம். ஏலே பிறைத்து நீ பேப்பைய மேனே. ஆனா இந்த பிள்ளையெல்லாம் கட்டின புருஷே இல்ல ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் நைட்லாம் போனா 3 வருஷம் ஆகும். பெரட்டி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடு. பெரட்டிட்டாலும் புல்லு 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 புல்லு. ஏய், பெட்டியை நொறுக்கிறடா. அப்ப இந்த பேப்பைய தடவிருப்பான் போல. அவனுக்கு வேன்ல வரல, அதேதான் வேலை. ஏலே இருடா தலைவா, உன்னை போட்டு சொல்லையவாங்க. தலைவானு உங்க கரைச்சு வாயில ஊத்த. ஆனா தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை எத்தனை சொல்லுங்க. சரக்கு பேர் இல்லையா? இது என்ன தொண்டடா கீரை முண்டை. ஏன் ஆம்பளை என்னைக்குமே ஆம்பளை, ஏன் பொம்பளை என்னைக்குமே பொம்பளை? லேடிஸ் தான். ஆம்பளை என்ன லேசானாலா? அப்ப பொம்பளைங்க நாங்க என்ன மட்டமானவங்களா? பேசு. இந்நாட்டின் கண்கள் பெண்கள் சொல்லி இருக்காங்க. பேசுறா டேய், பேசு பேசு. 2 பேரும் அடிச்சு பேசு. நீ வந்து அடிச்சு விடுவா. உனக்கு எப்படி அடிக்க முடியும்? அவன் தான் அடிப்பான். உங்களுக்காக தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லனா என்னைய கூப்பிடுவியே நீனு? ஏன் ஆம்பளைக்கு பேரு ஆம்பளை, ஏன் பொம்பளைக்கு பேரு பொம்பளை? முதல்வர் கொண்டு வரான். எதுக்கு 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 முதல்வர் கொண்டு வரான்? பாரா அருளண்ணே, மணிகண்டா, என்ன செல்வண்ணே, நீலகண்டண்ணே. சவுண்ட் மட்டும் தான் கேக்குது, படம் எங்கனே ஓடுது? கரும முடிச்சவனே. எந்த பொம்பளையாவது முதல்வர் இப்படி கத்துவாளாடா? இல்லங்க, நீங்க சொன்னோனே எனக்கு உணர்ச்சி தூண்டிருச்சு. ஊருக்காரன் பூரா அருவா கம்போட வந்துருவேன், சக்க புடிச்சு நெரிக்கிறான். என்ன காரணம்? இப்பதான் வெடி சத்தமே நின்று இருக்கு நான் வந்து போட்டதுனால. ஏன் ஆம்பளைன்னு விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. நீ பொம்பளை, நீங்க அவன் ஆம்பளை. கை தட்டலாம், அவ்வளவுதான். சென்சார்ல கட் பண்ணி அவ்வளவுதான், கட் பண்ணியாச்சு. நல்லா இருக்கும். ஏய் பேசுடி முண்டை. பேசுற நீ பீத்தினி. ஏலே 4 பேர் வச்சு வீட்டுக்கு போகலாம். வந்து கடமாட மாதிரி அடிச்சிட்டு இருக்க, பாத்துக்கிட்டு இருக்கல கப்ளிங் முண்டை. இங்க வர சொல்லு. பக்க மேலத்தை மட்டும் இங்க கீழே இறங்க சொல்லு. காலையில உளுந்த வடை கேப்பையிலடா, கம்பு கூட்டு மசுரை தெரிஞ்சு. வா, எங்க ராதாகிருஷ்ணன் மேல நான் கையை வைக்கிற. பக்க மேல எங்க மேல கையை வை பாப்போம். உலகத்திலே டாஸ்மாக் கடை என்று தமிழகத்துல இருக்கு. ஏய் டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? அப்படி சொல்றா. அவன் தான்டா சப்ளையர். டாஸ்மாக் கடையிலே ஆண் சிங்கங்கள் குடிப்பதனாலதான் பெண்களுக்கு அத்தனை செய்கிறது அரசாங்கம். என்ன செய்யுது? டைமண்ட் ரம்மு, பக்காடி லெமன், ஓகோ, ஓட்கா, நோக்கா, ஓட்கா. ஏன் தண்ணி அடிச்சவனே ஊரே நக்குறேன்? கருமம், தண்ணி அடிச்சிட்டு உன் மண்டையை நக்க வேண்டியதானே, எதுக்கு ஊரே நக்குற? அவன் மண்டையை அவன் நக்க முடியாது. வேணும்னா
என்ன சொல்ற வாயில எதுவும் போயிருச்சா? அவ்வளவுதான், நானே கட் பண்ணிக்கிறேன். அப்ப நானும் அதே மாதிரியே என்னோட மீனிங் பூரா எங்க அண்ணன் தம்பிகளுக்கு தெரியும். அப்ப எனக்கும் விஜய் அடுத்த மேடையில நான் கொண்டு வந்து செண்டடி சாவி வச்சு குத்தி ராதா, நான் அடுத்த மேடையில என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. என்னடா வாடாங்கற திடீர்னு? வா, கொடுக்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் தடை வைக்கிறேன். நீ குடுக்குற சம்பளத்துக்கு போட்டு தடவுவ. ஆண்டி ஆண்டி என்ன ப்ளீஸ் ஆண்டி 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 செய்யவா? ஏய் ஏய் அண்ணே மொத்தம் கொடுக்கவா? எதுல கொடுக்கப்பா? குண்டியில. ஏலே, அவங்களுக்கு நம்மன்னு இருக்கு போலையாடா. அப்படின்னா என்ன நம்மன்னா? நான் டீசெண்டான ஆளுப்பா. ஐயே, நானும் ரொம்ப டீசெண்டான, அசிங்கமே நான் பேசவே மாட்டேன். வந்தேன்னு ஒரு வார்த்தை பேசுறேனா? விஜய், உனக்காக இன்னைக்கு புதுசா நீக்குறக்காரனை கூட்டி. எவன்டா அவன்? ஏய், நீ நீக்குறக்காரனை இறக்கு, கேரளாக்காரனை இறக்கு, ஆந்திராக்காரனை இறக்கு, எத்தனை பேர் வந்தாலும் இதுக்குள் சமன்ட்டு போயிருவேன். இப்போ ஸ்டாம்ப் அப்பையாம் பாருங்க. வாடா டேய், முன்ன போய்டா, வளர்ந்து கட்டவனே. ஆனா அவன் வெளியே வந்தவனே எங்க அண்ணன் தம்பி பூராமே சிரிப்பா. அப்படியா? உண்மையிலேயே வந்துட்டாரான்னு பாரு. வரட்டும் பாப்போம். எவன்டா அவன்? என்னைய தைரியமா எதுக்குறவன் எவன் அவன்? வண்டியூர் கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி, பாண்டி முனி கோயில் இருக்கு எங்கட்டான கட்டழகே, பார்த்து வர போய் வருவான் என் பொட்டான பூவழகே. வண்டி ஊரு கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி. அண்ணே, என்ன நீக்குறக்கார மாதிரியா இருக்கா அண்ணே? ஹலோ வாங்க. ராதா ஓல் கிருஷ்ணன், ராதா ஓல் கிருஷ்ணன், ராதா ஓல் கிருஷ்ணன். ஓ முண்டை கரடி முண்டை. கிருஷ்ணன், ராதா ஓல் கிருஷ்ணன். அது செய்யலங்க, நீர் கசிவு. ஓ கொச்சி. கொச்சியில விஜயா, அதே நீ கொச்சியை பார்க்க ஆசைப்படுது, நல்லா பாரு. இங்க என்ன நக்குது? அது நல்லா நக்கும். இங்க என்ன நக்குது? நாடகம் சார். நாடகம். அப்ப இந்த புள்ளே இல்லை, என் காசை கொடுத்து கட்டாளி பண்ணி உன்னை எட்டி பார்க்குற மாதிரி இருக்கடா. சரி, நான் வேணா மண்டி போடவா? ஏய், மண்டிப்படும். அப்படியா? ஏய், நல்லா செய்யும். சார் ராதா ஓல் கிருஷ்ணன், நான் 2 குத்து கேட்டுமா? ஓகே. அங்கே போய் பேக்க வை, அவன் பேக்க திட்டு. 300 ரூபாய் சத்தியமா குடிப்பியா? இல்லை போடா, பேண்ட மாத்திரம் ஓத மாதிரி. கள்ளி தோப்பு காட்டுக்குள்ள பாடிக்குங்க சின்ன புள்ள, கள்ளி தோப்பு காட்டுக்குள்ள பாடிங்க சின்ன புள்ள, பொண்ணா குத்த போறேன்டி, இப்போ ராதாகிருஷ்ண பார்க்க போறாரு. ஓரின சேர்க்க முண்டை. ஏய் ராதா, அவர் ஆடையில பெருச்சாளி துள்ளுது. இருடா, எங்க போயிட்டு அதிரசத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அசிஸ்டன்ட் வேற இவங்களுக்கு. அவன் என்னடா பெட்பாடி மாதிரி தெளித்துட்டு போனேன். ஐயோ, ஒரு உத்துதான் 100 ரூபா. அங்கிட்டு போ. வரேன் பூரா அவன் செஞ்சுட்டு போயிடறேன், கடைசியில் தடையெல்லாம் இதே வேலைதான் வர்றவங்களை பூரா செய்ய விட்டு நீ வேடிக்கை பாக்குறது. எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு சிறந்த மாமா. போப்பா, உன் தலைமச பாரு, விளக்கமாறு மாதிரி. ஏலே, இவனை போக சொல்லி நான் அரைஞ்சு விடுவேன். எட்டி என்னால பார்க்க முடியல, கழுத்து வலிக்குது. ஏய், கொஞ்சம் மண்டி போடு நீனு. ஏய், என்ன வச்சு விஜி, உன் வயசுக்கு அவனை போட்டு அடிச்சு. ஏங்க வர்றவங்களை பூரா இப்படியே சொன்னா யாரை தான் அடிக்கிறது? சீரான என் செம்பக்கரு, 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 செம்பக்கரு. என்ன மேடம் உங்க உடம்புல கோமியம் வருது? அந்த கோமியம் இல்லை, அது ஸ்ப்ரே. அவன் டெய்லி தொட்டு தான் கும்பிட்டு இருக்காங்க, என்னைக்கும் செய்ய மாட்டான். எவ்வளவு சரியா குத்திக்கிட்டு இருக்கேன், என்னையும் குத்த விட மாட்டேன், நீயும் குத்த ஆமா, மாட்டீங்க. நீங்க ஆடையில பெருச்சாளி துள்ளுனுச்சு, நான் பார்த்தேன். பெருச்சாளி துள்ளுனுச்சா? எந்த பெருச்சாளி? அது சுண்டலி, பெருச்சாளி கிடையாது. நான் குத்தவா? குத்துங்க எஜமா, பார்த்தா உனக்கு குத்துங்க. வீக்கிற மாதிரியா தெரியுது. என்ன செய்வேன்? குடிச்சுக்கிட்டு தலைவா, தலைவா, அப்ப நீங்க 2 பேரும் போய் எதுல விட்டு எதுல வந்த வாட்டு ஐயோ. மானே ஒன்ன தானே நீ நானே பாடுறேன், ராவத நீ போட்டுக்கிட்டு ஏன வாடுறேன், நானே உன்னை தானே நீ நானே வாடுறேன், ராவத நீ போட்டுக்கிட்டு என்னை வாடுறேன். மானே ஒன்ன தானே நீ நானே பாடுறேன், ராவத நீ போட்டுக்கிட்டு
நெஞ்சில மீச்ச மறைஞ்சு போவேன். ஏய் இன்னும் நீங்க ரெண்டு பேரும் ஓரி நீ சேர்க்க ரைட்டா கப்ளிங் மிஸ் ஐ வாஸ் தட் இஸ் கப்ளிங் மிஸ் ப்ரோ ஜஸ்ட் மிஸ். இப்போ நீங்க செய்றீங்களா? பாட்டி எங்க இருந்தபுள்ள நாளாக வரக்கவல்ல. ஏ வாடிய கருத்தமுள்ள ரொம்ப நாளாக வரக்கவல்ல. பாடி பாடி எங்க இருந்தபுள்ள ரெண்டு நாளாக வரக்கவல்ல. அலிபல கல்லி நான் வந்த போறதல்லி 9 காலையில சொல்லிட்டு போடி. பாடி பாடி எங்க இருந்தபுள்ள. அண்ணே இவங்க வாயை கடிச்சுக்கிறாங்கண்ணே. ஏய் அது இல்ல ப்ரோ, நாக் போடுவது. என்னது? இதே மாதிரி தினைக்கு ஒரு புள்ளை செட் பண்ணி விடுறியா? அந்த வேலையா பார்க்கறா? அந்த அங்கிள் என்னை மாமா சொல்றாரு. மாமா சொல்லு, மாமா வேலை செய். அண்ணே டெய்லி ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு பிள்ளைய கட்டி பிடிக்க விடுறியே. நாங்க 4 பேர் எதுக்கு தானே வந்திருக்கோம்? எங்களுக்கு ஏதாச்சும் செட் பண்ணி விடுனே. ஆனா உனக்கு வேணும்னா அவனை முயற்சி பண்ணு. உண்மையாலுமே உனக்கு பரந்த மனசு, எல்லாத்துக்கும் நாடகம் கொடுக்கற, கை நிறைய சம்பளம் தர, அவன் சொன்ன மாதிரி தினமும் ஒரு புள்ளைய அது செய்யக்கூடாது, செருப்பு அடிச்சு விடுவேன். அப்ப நீங்க செய்யுங்க. டெய்லி ஒரு பிள்ளையெல்லாம் வந்தா இப்போ செய்யக்கூடாது. நீங்க செய்யாம இருந்தா அப்ப கூட வந்து நான் தான் செய்யணும். எது 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 பாட்டை மறந்துட்டான். இவங்களோட சேர்ந்து எனக்கு இருக்கு பிடிச்சிருச்சு. ஏது 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 மைசெட் பேரு சேது. ஏது 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 மைக் செட் பேரு சேது. சொந்த காலம் இல்ல வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கேன். வாடகைட்டு 10 ரூபா கொடுத்து வரிக்கு ரொட்டி வாங்கிட்டு வந்து வாடகை காலம். இப்படியே தான்டா தினமும் பாத்தியா தொட்டியா சட்டு சட்டு வேலைய முடிக்க. அட ஏன்டா? ஏய் அடிச்சுக்க. சீரியஸா அடிச்சுக்காதீங்க டேய். சீரியஸா அடிக்கறான்டா. ஏய் எப்படிப்பட்ட புள்ளைய கொடுத்திருக்காங்க? என்ன செஞ்சிருக்காங்க? எப்படிப்பட்ட புள்ளைய கொடுத்திருக்காங்க? ஊருக்கார எவ்வளவு பெரிய புள்ளைய கொடுத்திருக்காங்க? போட்டமா முடிச்சமா இல்ல. ஏ ராதா அவன் மண்டைய பார்த்தா எனக்கு பயந்து வருதுடா. உன்ற போ சொல்றான். 2000 இருக்குது எடுத்துட்டு போயிடலாம் முடியாது. எனக்கு 2000 பத்தா 150 வேணும். டிஎன் 42 நத்தத்துல கொடுத்த 1500 இதான் கிளிக்கிறாண்டி உண்மையிலே. போடா. அவன் சொன்ன மாதிரி அவன் சொன்ன மாதிரி இப்படி செய்யல. உன்னையும் தாண்டி மயிர் மாலை செய்யடா. இப்ப வந்தவன் எப்படி போட்டுக்கிட்டு அடிக்கிறான்? நீ தாண்டி உன்னை ஏய் விட்டு அந்த காண்டாமிருகம் உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவேனா ராதா? ஏய் இருடா ஒரு அளவு தான் உண்மையிலே அடிக்கிறடா பேப்பர். ராதா நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். குத்தல குத்துங்க ஏச்சமா. குத்துரண்டி குத்துரண்டி ஆடலையா குத்துரண்டி ரெடி குத்துறடி ஆனடையா குத்துறடி. குத்துரண்டி குத்துரண்டி வீரமணி குத்துரண்டி குத்துரண்டி பண்ணி கண்ணு கொலமா குத்துரண்டி குத்துறடி குத்துறடி வீரமணி குத்துறடி. அண்ணே உங்க பக்கம் திரும்பும்போது இருட்டா தெரியும். அண்ணே உண்மையாலுமே வாயை கடிச்சுக்கிறாங்க. கடைசி எப்பத்தான் நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவ? நம்ம கடை வீதி கலகலக்கும் அக்கா மக இவன் நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு கலவலக்கும் இந்த பச்சை கிளி இவன் நடந்து வந்தா அடி பூ முடிச்சு விரட்ட ஜடையும் முதுவை வந்து அலசிக்கிட்டாரே. நான் முடியாட்டாலும் என் சிங்கத்தை பூரா கூப்பிடுவேன். சென்ட்ரிங் பலா மாதிரி இருக்காண்டா அவன். அவன் தடவிக்கிட்டு தான் இருப்பான். நான் ஒன்றும் செய்ய முடியாது சித்தப்பு. ஏய் கிறு பேப்பை மேனே உன் மரும யூடியூப்ல பார்த்துட்டு என்னை 2 தடவை ஊதாங்கல்ல வெதர்ல அடிக்க தெரிஞ்சா. பரவாயில்ல, இனிமே அந்த வெதர் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, புள்ள பெத்துட்டீங்கல்ல. அதுலேயும் சின்ன பொம்பளையா இருந்தா பரவாயில்ல. இப்போ பாரு எத்தண்டி இதெல்லாம். அதனால என்ன ஒரு நாளைக்காவது நீங்க அடுத்த மேடையில உனக்காக நான் கவக்கம் போட்டிட்டு வரல. நல்ல ஆம்பளை செய்யுன்னு. என்ன இந்த வெதர்லாம் கொட்டையானே? இல்லை எனக்கு முன்னாடியே பின்னாடி அடிக்கல வண்டியா இருடா ஒண்ணு. மாரியம்மன் கோயில மண்ணவாரி தூத்தல
என்ன சொல்லுது தெரியுமா? பின்னாடியே செய்யாத ஒரு வாட்டி முன்னாடி செய்ய சொல்லுது. இங்க வேணா முதுகுத்துல ரூம் போட்டு தரேன். மண்டி போடவா? அடுத்த வாட்டி மண்டி போடுற. இப்ப நீங்க போடுங்க. இது என்ன மசரா கலப்ப மாதிரியே. இவனை பார்க்க நான் கையை அரிக்குது, ஆனா உடம்பு பழுக்கா வச்சுக்க. கையை அரிக்குது. வீரமணிகண்டா அண்ணன் வந்து வயசுல மூத்த ஆளு 21. எப்படா செய்வே? ஏய் மரியாதைடா. டேய் போனா போயிட்டு விட்டுட்டு பந்தியா குத்தியா கட்டி வேலைய விட்டா. ஏய் அவன் செய்யல, நீ செய்யடா. அதுக்கு வந்து உட்கார்ந்திருக்க பாரு இவ்வளவு வேற. குத்தியா கட்டி வேலைய முடிக்கறியா? என்ன? ஹோட்டல்ல வெதர். சீக்கிரம் செய்யுங்க, சீக்கிரம். மொத்த வாயிலே எச்சி தெரிச்சு ஒரு அளவுதான். ஹோட்டல்ல வெதர் அந்த ஒரு பாத்துக்க. அது செய்ய கூடாது. இதுக்கு தான் சின்ன ஆளுகளே கூட்டு வந்து இவ்வளவு நாள் நடிக்க விட்டேன். இவனை எப்படியே வர சொல்லி விட்டேன். இந்த தண்டியா அண்ணே எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைனே. ஓமுண்ட இல்லண்ணே இந்த வெதர் நான் கொட்டையா அண்ணே. அவனை பிதுக்கிட்டு பாடுறான். காமிடா அவங்கிட்ட. போடு. எலக்காயா எலரிசி நல்ல எலசு வடுவசியா தன்னே நானே. அது இருக்கிற சைஸ் இத்த தண்டி. நீ என்ன இப்படி புடிக்கிற? புடிச்சற நறுக்குன்னு புடிக்கிற. உனக்கு மரியாதை இல்லடா. ஏய் அப்படி சொல்லாதடா டேய். சம்பளம் தர வேண்டாம் அப்படி சொல்லாத. எனக்கு சம்பளம் முக்கியம் இல்ல, சம்பளம் தான் முக்கியம். புடிச்சனால புடிச்ச மாதிரி இருக்கு. என்ன நீ புடிக்கிற? அப்படி கத்தான புள்ள வெளிய வந்து. அண்ணே இது கொடிய மிருகம்னே. புடி. இது மிருகம் இல்ல, முண்ட மயில் சத்தம் போடுறோம். இப்ப நீ புடிக்கல, நீங்க புடிச்சு காட்டுங்க வருது. நான் புடிச்சு காட்டவா? ஆஹா. சண்டாலியே சதிகாரியே உன்னை பார்த்ததுமே நெஞ்சுக்குள்ள தெண்டு போட்டு ஒரு புன போட்டு என் மனசை துண்டு ஆக்கிவிட்ட, மனசை ரெண்டு ஆக்கிவிட்ட, நீயும் கெட்டு போய்விட்டு. சட்டாளியே சதிகாரியே ஆட்டு சந்தைக்கு மாத்தி வந்துட்டோமா என்ன? ஏலே அவன் பாட்டுக்கு நின்றவனை கத்தி அடிக்க வச்சுட்டு அவன் போய் அந்த பிள்ளைகிட்ட இப்படித்தான் நின்றேன். இவன் தம்பி பல்ல அலசிக்கிட்டு எச்சி ஊத்தி போய் விட்டுருவேன். நீங்க ரெண்டு பேருமே மனுஷனுக்கே பிறக்கல. திசு இவ செம்புரியாடு, அவன் காக்கடா வெள்ளாடு. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. தொட்டு கும்பிட்டு போவான் தினமும். இப்பதான் கபடி கோட தொட்டு கோட. நீ எப்ப கபடியா தொட்டு எப்ப டாஸ் அடிக்க போற? ஆளை மண்டை மாறு. ஆங்குற ஊங்குற இவனை புடிச்சு கேட்கலையா? ஆங்குற ஊங்குற அவனை புடிச்சு ஆங்குற ஊங்குற இவனை புடிச்சு. இங்க வாங்களே அண்ணே. எங்க சுத்தி போனாலும் கிரீஷ தேடியா போகுதுனே ரோடு. யானே ஏலே இது என்னடா இது? காசும் கொடுத்து வேலை பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏய் நீ எப்படி தெரியுமா இருக்க? புது மாப்பிள்ளைக்கு குனிஞ்சா குஞ்சு எட்டு எனக்கு நெஞ்சு எட்டு. ஏலே நான் பயந்ததே இல்லடா, நான் பெரிய கோடாங்கிடா. வாழ்க்கையிலே 21 வருஷம் அப்புறம் பிறந்தா உன்னையே பார்த்தேன். ஏய் நீ சீரியஸா ஒவ்வொரு நேரம் சட்டை பிடிச்சி அடிக்க வரான்டா அவன். ஏய் இப்படி பிடிச்சா போடா. நீ எப்ப போடுவ? நீ போட்டத பாத்துட்டு நான் போவேன். என்ன கண்ணக்குள்ள யாரா முத்தம் குத்துறாரு? போனா போய் என்ன ஓர பண்ணிட்டு இருக்கற?
போட்டா சட்டுன்னு வேலையை முடிக்கணும். டேய் டேய் ஏடா அம்மா ஆளை வச்சு அடிக்க வைக்க. இப்படி அடிக்கணும். போன்ல ஓட்டல. டேய் டேய் காலையில சம்பளம் தரவடா அவன். பாட்டி உண்மையிலே லூசு குதிமைடா. நான் ஏவி உள்ளங்க அதுவா ஏவி வந்துருச்சு. MBS பார்த்த வேலை. தேண்டாட்டம் உண்மையில நங்க அடிக்கிறான்டி என்னைய. பெருத்த அவமானம்னே. ஆண்டுக்கு சாடா வெண்ணமேனே அவன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். காண்டா பாண்டா ஆம்பளை நினைச்சா காண்டானே பாண்டானே. தம்பி நீங்க எது வேணா செய்யுங்க, நான் கண்டுக்கல. ஒரு அளவு தான். ரெடியா போடா. இடது கை லேசா கறக்குன்னுதுடா. சரி சரி பாடி ஒண்ணாகல இல்ல பாத்துக்குறோம். தம்பி இவனை ஏதாவது பஸ்ல ஏத்தி விடு. ஏய் குஞ்சுதா கோழி முண்டை. குஞ்சிதா கோழி முண்டையா என்ன பண்றாங்கடா? என்கிட்ட தான் இருக்கு. நான் வேணா குஞ்சிதாவா நெகத்தை வச்சு கீறி விட்டாண்ட எரியுதுடா. விஜய் ஒரு அளவு தான் உனக்கு. ஒரே பிறக்கிங்க விட்டுருவேன். அப்புறம் அடா பக்கத்துல போமா 150 ரூபாய் தர மாட்டேன். அவனை வாங்கி கொடுத்த காடையை கக்கடி மயிர் மாடா. புடி தம்பி அனவுண்டா முண்டை போ. இவனை ஓரமா போச்சுடா. ஏய் என்ன தெரியல, யானை கதாண்ட அந்த நிலைமையில இருக்கு. எப்ப யானை கதை? யானை வந்து அடிச்சு மதம் கொண்ட யானை மாதிரி அடிச்சான்டா. ஒரு வய கட்டிடா. உண்மையிலே அடிக்கிறான்டா. யாரோ நீ ஆள் வச்சு அடிக்கிறாங்க. தம்பி 4 பேருக்கு அப்படியே ஆனந்தமா இருக்குமே. உங்களை நாளைக்கு மேலூர்ல உங்களை வெறும் ரஸ்தாலி வாழைப்பழத்துல உங்களை எரியல. அருணுக்கு சிரிப்பு இறங்கி சிரிப்பு. விஜி இப்பதானே நல்லா இருக்கு. ஒரு நாள் தான்டா எனக்கு இறக்கப்படுறேன். இங்கே எரியுதே நெகத்தை கீறி விட்டானா. ஆமா வேணும்னா முண்டமா நிக்க சொல்லவா? நீனா சித்தப்பேன் மயிரை புடுங்கினப்பேன். என் கொள்கை பிடிக்கலாம முதுகத்துல போய் மறி வண்டிய ஐயோ அதுக்காக இன்னொருத்தன் முண்டாட்டியை போட்டு தடகிட்டு இருக்க முடியும். ப்ரோ லேசா தொட்டதுக்கு அந்த காண்டா முருகம் தங்குன்னு போட்டு அடிக்கிறான். ஐயோ இல்லப்பா இதே யானை நான் எலி. இப்ப செய்யறத பாரு. ஆமா விஜி காதல விட்டு ஆட்டணுமா? அட நீ என்ன என் நாடகம் பார்க்க வந்தியா ப்ளூ பிலிம் பார்க்க வந்தியா? என் அருகில் வா. என் தாய்மார்கள் பூரா இருக்காங்க. அருகில் வந்துட்டேன். தம்பி எனக்கு இன்னொரு குணம் இருக்கு. ஒரே வெட்டு கழுத்து இருப்பேன் மயிர். நானும் பண்ண உடனே நான் கருத்தாச்சு போடுவேன். சும்மா இல்ல. என்னடா அது நாடகத்துக்கு நகைச்சுவை நடிகர் ரெவடியாடா. விஜி இல்லடா. நீ இல்லைன்னா என் வீட்டு சிலிண்டர் என்ன ஆகும்? நான் சிலிண்டர் ஓட்டு பொழைச்சுக்கிறேன். இவன் தான் கேஸ்ல ஓசி போடணும்ல. நான் ஓசி போடவா? உன் கால்ல விழுந்து கேக்குது ஓசி போட. ஏய் ஏய் அண்ணே ஓசி. ஏய் நீ கலட்டுக்க ஆயிருக்க போ. ஐய கரும முடிச்ச ஒரு நாளைக்கு அதை கலட்டுனே ஆயிருக்க போ. அதை கலட்டு. அண்ணே ஓசி போட்டு கூப்பிடுறியா? நீ போடா. உன்னை வந்து உள்ள போடா. உன் ஓட்ஸ் ரொம்ப நீளமா இருக்கும் ஆளுக்கு வளர்த்தி மாதிரி. போடா. நீங்க கலட்டவே இல்லை. நான் இப்ப அவுக்க மாட்டேன். காலைல 4 மணிக்கு தான் ஆகி வரும். என் அருகில் வா. இப்போ விஜய் ரொம்ப மயிர் பண்ணாத. இரு மணிகண்ட கிட்ட கேட்காம நான் வரமாட்டேன். எல்லாரும் சதி பண்றீங்களாடா நீ. அப்ப எல்லாரும் தலைக்கு 100 ரூபா ஓட்டு தான் அவனை கூட்டு வந்துருக்கீங்களா? அடியா காமெடியா பண்ணுவான்னா கம்பு கூட்டலாம் போட்டு அடிக்கிறாண்டி. விஜய் நீ தாண்டா எல்லாத்தையும் அடிச்சிருக்க. ஒன்னே அடிக்கிறாய்டா. நல்லா தெரியலையா? அப்போ உங்க வீட்டுக்கு இவ்வளோ கூட்டு போ. இல்லை அதெல்லாம் ஏய் விஜய் அவன் காலி பையமா. அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் 2 வித்துருவான். விஜய் உன்னை நான் அந்த பிறவியில என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய வேணாலும் செய்யுங்க. ஆனா எப்படியாச்சும் செஞ்சிருக்க. ஏய் இப்படிப்பட்ட புள்ள இருக்கு. எந்த பிறவில செய்ய போறியா? இந்த பிறவில செய்டா. செய்யறியா? நான் செய்யவா? என்னடா ஓவரா ஹெட்மாஸ்டர் மாதிரி வந்து அதை கணக்கு வாத்தியாருக்கு பயந்த மாதிரி அடிக்கிறான். மிரட்டாம ரொமான்ஸா செய்யுங்கடா. டேய் போ நல்லா பக்கத்துல போ. தம்பி என்ன டாட்டாஸ்ல மாடா ஏத்திட்டு போறேன். சரி சரி செய். எனக்கு தெரியும் ப்ரோ. நீங்க இருங்க.
நான் அவர் தள்ளுவாரு. விஜி, உனக்காக நான் எப்பயுமே 100 இட்லியோட நிற்பேன். அதுல ஊத்துற சட்னியோட நான் நிப்பேன். வெள்ளை சட்னி போட்டா தான் நல்லா இருக்கும். நான் ஊசி போயிடுவேன். என்னது சட்னி ஊசி போயிடுவேன். ஊசி போனா நான் கவர்ல கட்டி வித்துருவேன். பேப்பைய ஓப்பைய நான் உனக்கு தொடையா இருப்பேன். அந்த தொடைக்குள்ள நான் சட்டியா இருப்பேன். அந்த சட்டியில் நான் ஓட்டையா இருப்பேன். அந்த சட்டியில நான் மயிரா இருப்பேன். சாரி, ராங் நம்பர். திஸ் இஸ் ஸ்போர்ட் நம்பர். எப்படி தெரியுமா காதலை பண்ண போறேன்? நானும் காதல பண்ண போறேன். தனியா போய் செவத்துல வரணும். உண்மையிலேயே நீக்குற மாதிரி அடிக்கிறானா? சார் போயிங்க ப்ரோ, ரூபாய் என்னன்னு கேட்கலாம். தம்பி உள்ள என் ஆள் இருக்கேன், கடிச்சு வச்சுடா கீரி. பிளேட வாயில மெண்டுக்கிட்டே இருறா. உன துப்பி உன சென்னை மாதிரி மொத்தம் பிளேடு போட. நீ ஒரு தடவை வந்து செய்யறியா? எப்படி தெரியுமா காதல்? பண்ணுங்க. ஒரு அதிசய புலா கஜரி கூட சிரிச்சுக்கப்பா மயிறு. கோவப்படாதீங்க. ஏன் இன்னைக்கு முகரம் இப்படி இருக்கு? வர்றதே நம்ம காலை மிதிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா உனக்காக நல்ல காலம், என் காலம் மீச்சனா என்ன ஆவறது? இன்னும் 10 நேரத்துக்கு நான் வர முடியாம போயிடும். கெந்து அடையாயா நீ வேற. தம்பி தம்பி, என்ன பேசாம நீ கர்ண கொலை பண்ணிரு. நீ கேமரா வாங்க கொடுத்து நீ மேல வா. அவன் வேற ஒட்டு 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 போட்டுக்கிட்டு ஒட்டலாம் தான் போறேன். ஊட வந்துடுறானடா அந்த கழுத்திருப்பேன். அவன் வர்றது என்னமோ ஆலா புலாக்கு கல்லு ஏத்துற மாதிரி. கண்ணுல பால் சீம்பால் கூட வர. கண்ணுல பால் ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால் வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து மத்தார பூவில் வந்து எதுவும் காட்டுத்தனமா தண்டா. உனக்கு அப்படியே உணர்ச்சியா இருக்குமே. பால் குடம் தூக்குற மாதிரி தூக்குனீங்களா? இங்க தள்ளி வாங்க, தள்ளி வாங்க. வாழ காப்பு கட்ட போறேன். கண்ணுல பால் கண்ணுல பால் ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால் வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து ஏல அவங்க என்னும் பண்ணிட்டு போறாங்க, நீங்க வாசிக்கடா. ஏல தடுக்கிறாப்புல இருந்தா தடுத்துட்டு போலடா. அண்ணன் இன்னொரு ஆடி பண்ணுங்க, மறுபடியும் பண்ண போறேன். தம்பி நீ கருவுல கூட கொண்டு போய் அடி. ராதா நல்லா உன்னை நான் தள்ளி நின்னு சொன்னா என்னை செருப்பிட்டு அடி. அப்படி சொல்ல மாட்டீங்களா அண்ணே? வீரமணி ஒரு அளவுதான் பாட்டு என்ன பாட்டு? கண்ணுல பால. ஒத்து கூலி முத்தெடுத்து ஓர்த்து வச்சி பல்வரச பார்த்தா உன சுதிகிறது. அடியாத்த மனசுகம் பாடுது. சாத்து கூடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில. கண்ணு முன்னாடி அந்த அநியாயம் நடக்குது, தட்டி கேட்க மாட்டியானே. அது ஒரு குட்டி ஓட்டா, வேட்டைக்கு ஒரு குட்டி எடுத்தாரேன். இது வந்து பப்பி நாய், இது டாமி. இல்ல முண்டை நீ தான் சடநாய். பார்த்தா பொண்ணு சுதிகிறது. என் முதுகுல சாச்சி வச்சு அடிக்கிற அளவுக்கு தம்பி வாங்குற எடுத்து அவனை பின்னாடி அறுத்துறான். கீரி பிளேட மென்ட்டியா இவன் மூஞ்சில துப்புறா மொத்தா கீச்சு விடுறான். ஏய் கப்ளிங் முண்டை வாசி கிரி பேட మేలులో పాసి మీదులకు లాగారు మీ మెందులో బాణ సీసున పడి దళాలారు. அண்ணே முத்தி போச்சுனே. பாண்டி போன போட்டு ஆலப்புறம் வர சொல்ல வண்டி முதுகு ஒருத்தரை தாண்ட கூடாது இன்னைக்கு. காது அது வந்துட்டான்டா.
கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கள்ளுச்சல் நீரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது. ஒரு குடும்பத்து பொம்பளை என்ன வழக்கம்? டவுசர் கலெக்டர் பழக்கம். குடும்பத்து பொம்பளை மண்டி ஓட்டாதான் குடும்பத்து பொம்பளை. எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லப்பா. இது எதுக்கப்பா? நான் வேணா மாட்டி விடுவா ப்ரோ. தம்பி நீ மாட்டி விடுறதே அறுக்கிற மாதிரி எதனா பிடிக்கிற பாவம்டா. அருள் ஒரு அளவுதான் வீம்புனே. என்னடா எல்லாரும் மணிகண்டா நீ எந்த வண்டியில ஏறேன்னு பாக்குற? மணிகண்ட வீரமணி வீரமணி அவன் போட்டுக்கிட்டு உண்மையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கட்டியும் காணாம வயிற காணாம. நான் தன்னால இவனை எப்படி போட்டு தள்ளுறேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளுச்சல் நேரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலம் தாமலை வாய்க்கு வந்த பச்சை கிளி. அவன் சாமான்ல பேர் வெட்டுற அளவுக்கு வந்துட்டியா ப்ரோ? ஒரு சின்ன ஹெல்ப். அதை பூரா அங்கிட்ட தள்ளி வைக்க. அங்க தள்ளி வச்சுட்டு போனா எனக்கு சௌரியமா இருக்கும். லைட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிட்டு கூப்பிடுவேன். ராசா ராசாத்தி உனக்காகத்தான் இந்த ராசோட்ல உனக்கு. நீங்க ஜாமான் அள்ளிட்டு வீட்டுக்கு போங்கடா. எங்க நீங்க போட்டு அடிச்சு கிடப்பேன். இது என்ன அதிசயம் ரொம்ப பண்றேன். பின்னால சீமா கருவையா அந்த ஒரு வேலை தான்டா நான் பாக்குறேன். உன் காதல சொல்லு, நான் எப்படி வர்றேன் சொல்லவா சொல்லவா.